ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இசக்கின்னு தெரிஞ்சிருது, கூட மகாவும் கூட்டணின்றது தெரிய வரும். அப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அன்னபூரணி. மகா கூட இருந்து நீ இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்கலன்றாங்க. அக்கா அது வந்துக்கா அப்படின்றாங்க. போது நிப்பாட்டிச்சு, இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஆனால் நான் உன்னை என்ன ஒன்று நினைச்ச மகா, ஆனால் இந்த அளவுக்கு மோசமான கேவலமான ஒருத்தியா இருப்பன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க. எப்படி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு மனசு வருதுன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த அளவுக்கு கேவலமா பொய் சொல்லி ஏமாத்த முடியுது உன்னால அப்படின்றாங்க. அதுக்கு எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அக்கா. இல்லக்கா, காயத்ரியை இசைக்கு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாத காயத்ரி அவங்க சந்தோஷமா பார்த்துப்பாங்க. எல்லாரை நம்பி கொடுக்குறீங்க, நீங்க காயத்ரியை நம்பி கொடுக்க மாட்டீங்களாக்கான்றாங்க. போது நிப்பாட்டுறியா, சும்மா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுறேன்றாங்க. அவன் எந்த விதத்துல காயத்ரியை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்க சொல்லு. இங்க பாரு, இசைக்கு எந்த இதுலயுமே காயத்ரியை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டான். இப்படி ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தினம் நான் கஷ்டப்படுறது இல்லாம என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது நீ அவனும் கூட்டு சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்களான்றாங்க. அக்கா அது வந்துன்றாங்க. இங்க பாரு, போய் ஏதாச்சும் பேசுறது அப்புறமா மரியாதை கெட்டு போயிடுமாகான்றாங்க. இனிமேல் வெளியே தானே தங்க வச்சிருந்தேன், இனிமேல் வெளியாவும் இந்த வீட்டு பக்கம் கூட நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இப்படி சொல்லாதீங்கக்கா, கஷ்டமா இருக்குக்கா அப்படின்றாங்க. என்னது கஷ்டமா இருக்கா? அப்ப நீ பண்ண ஒரு நம்பிக்கை துரோகம் அப்ப எனக்கு எப்படி இருக்கு சொல்லுன்றாங்க. என்னால கூட தான் நீ பண்ண நம்பிக்கை துரோகத்தை ஏத்துக்கவே முடியல அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டு மகா கண்ணத்திலேயே அன்னபூரணியை அடிச்சுடுறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.